தேதிங்க. எப்ப பார்த்தாலும் வாயில நல்ல வார்த்தையே வராது. எல்லாம் அபசகுண பேச்சு தாண்டி உனக்கு. சொல்லுங்க இந்த எதுக்கு கூப்பிட்டீங்க? வேலை கிடக்கு எனக்கு உள்ள. ஏடி செத்த என் காலையை அமுக்கிட்டு போடி. அப்ப நீங்க செத்து போங்க அத்தை, காலையை அமுக்குறேன். ஏடி கூட்டல என்னடி நான் நினைச்சுக்கிட்டே என்ன போய் சாச்சு அடிக்கிற? என்ன சத்தம் காலங்காத்தாலேவும் வந்துட்டா குண்டு சிரிக்க பெரிய நாட்டாப்பா பண்றதுக்கு. ஏடி சாப்பி என்னடி வா? ஒரு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறா. செத்த காலையை அமுக்கி விடுன்னா எப்ப போய் சாவீங்கன்னு கேக்குறாடி. அறிவில்ல உனக்கு? இப்படி அத்தையை போய் இப்படி போய் கேட்டுருக்கேடி. நீ எல்லாம் உருப்பிடுறியாடி? என்னாச்சு ஒரே சவுண்டா இருக்கு? ஏப்ல நீங்களே கேளுங்கப்ல. நம்ம அத்தையை போய் சாவ சொல்லியிருக்காப்ல. இங்கே வர என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்லணும். நீ ஏன் சும்மா கொளுத்தி போடக்கூடாது? ஏமா இந்த கிளவி தான் நான் சும்மா இருக்கும்போது இங்கே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுச்சு. எவ்வளவு நான் சேரும் சொல்லி வந்தேன். செத்த கால்கையை அமைக்கி விடுன்னு சொல்லிச்சு. அதான் நீங்கள் எப்போ சாவீங்கன்னு கேட்டேன். இது ஒரு குத்தமா? ஆமாத்த எப்போ சாவீங்கன்னு சொல்லுங்க, நாங்கள் எல்லாரும் கால்கையை அமைக்கி விடுறோம். இங்கே வர ஒரு சிரிக்கி கூட நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் நம்ம எப்போ சாவோம்னா துடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. அத்தை இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, யாராச்சும் கொஞ்சமாவது காதில் வாங்குறீங்களா? இருங்க இப்போ பாருங்க, நான் ஒரு ஐடியா பண்ணுறேன். ஏன் அவ்வளோதான் கிளவி செத்துருச்சு. எல்லாம் கை கால் ஆள் பிடிங்க, பிடிச்சி கால் கை அமுக்குவோம். மொட்டையத்தை என்னத்தை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே த. சரி நீ தானே இப்போ கட்டை வச்சு அடிச்ச மண்டைய. இக்கா உங்களுக்கு விவரம் பத்தலக்கா. அத்தை ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா அதை நிறைவேற்றணும்க்கா. ஏமா இழுச்சு பொம்பளை எந்திரிச்சு உட்காந்து கை கால் அமுக்குமா? இப்படி படுத்துக்கிட்டே வேலை வைக்கா. செத்து போன கிழவிக்கு தெரியுமா? இவ உட்காந்து தான் கை கால் அமுக்குறா, படுத்துக்கிட்டு கை கால் அமுக்குறான்னு. ஓ வேலை எதுவும் அதை மட்டும் பாரு. நல்ல விவரமா தான் இருக்காளு. இவளுக்கு மட்டும் நல்லா நேக்கா உட்காந்துக்கிறாங்க. நம்ம போய் இவ காலை போய் பிடிக்க வச்சுட்டாளுங்க. மொட்டை மொட்டை இது நம்ம அத்தை, நம்ம அத்தை மொட்டையத்தை. நீ கிழவிக்கு கை அமுக்கி கை ஒடிஞ்சிரும் போல. எனக்கு கை வலிக்குது. ஐயோ என் மொண்டாடிக்கு என்னாச்சு? மொட்டை மாமா சற்று முன் உங்க மனைவி வந்து இறந்துட்டாங்க. ஸோ இனிமேல் நீங்க ஜாலியா இருக்கலாம் போங்க. இந்த கிழவியை நம்ப முடியாதுமா. ஏக்கா அடுத்து என்னக்கா செய்ய? இழிச்சக்கா சொல்லுங்கக்கா. நேரச்சுடு எடுத்து தாண்டி போனோம். ஏக்கா அவ்வளோ தூரம்லாம் என்னால் தூக்கிட்டு வர முடியாக்கா. இதுவாக எந்திரிச்சு போக சொல்லுங்கக்கா. ஆமா இந்த கிழவி உயிரோட இருக்கும்போதே ஒரு வேலை செய்ய மாட்டா. இல்லை செத்ததுக்கு அப்புறம் எஞ்சி போனா பேர் வழங்கும். மொட்டை மாமா இங்க வாங்க, இந்த பொம்பளை தூக்கிட்டு போங்க. நீங்களாச்சு உங்க அத்தையாச்சு போங்கம்மா. ஏக்கா அந்த கட்டையை மட்டும் எடுத்து கொடுங்க. கிளவி நல்லா சாகலக்கா. இன்னொரு 2 அடி போட்டோன்னா செத்துரும்.